உடையார் பாகம் 6 அத்தியாயம் 3. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பெருந்தச்சர் குஞ்சர மல்லரை ஆற தழுவிக்கொண்டார். தோளில் கை போட்டு அணைத்து கொண்டார். தோளில் கை போட்ட விதமாகவே கோயில் கட்டுமான இடத்தை சுற்றி வந்தார். நிமிர்ந்து கோயில் மேட்டையே பார்த்து கொண்டிருந்தார். கோயிலுக்கு அருகே இருந்து மண்ணை கொத்தி தலைச்சுமையாய் ஏற்றி கொண்டு வந்து கொட்டி கொண்டிருந்தார்கள். ஏராளமான பிரம்பு கூடைகள் ஒரு மூலையில் குவிக்கப்பட்டிருந்தன. 3 வட்ட சுற்றுப்பாதை முடிந்து 4வது வட்ட சுற்றுப்பாதைக்கு மண் போட்டு கொண்டிருந்தார்கள். யானைகள் நீண்ட கற்பலகைகளை இழுத்து கொண்டு போயின. கீழே வேறொரு பக்கம் கல் தச்சர்கள் கல் பலகைகளை அறுத்து கொண்டிருந்தார்கள். அறுத்த கல்லை மேலே கொண்டு வந்து மர அளவுகள் வைத்து பார்க்கிறார்கள். மேலே போக போக கற்பலகையின் அளவுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. துல்லியமாக கற்பலகையின் அளவு இருக்க வேண்டும் என்று பெருந்தச்சரின் சீடர்கள் உத்தரவிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நூல் தானே வித்தியாசம், எதற்கு கத்துகிறீர்கள்? யாரோ ஒரு கல் சிற்பி கேட்டான். இங்கே ஒரு நூல் வித்தியாசம் என்றால் கோபுரம் ஒரு கோல் கோணலாக வரும். ஒரு நூல் வித்தியாசம் கூட இருக்கக்கூடாது என்று அவரின் சீடப்பிள்ளை கத்துகிறான். அப்படியா என்பது போல சக்கரவர்த்தி ராஜராஜர் பெருந்தச்சரை பார்க்க, ஆமாம் சக்கரவர்த்தி, ஒரு இடத்தில் பிசகு ஏற்பட்டாலும் கோபுரம் தவறாகிவிடும். ஒரு பெரும் பாறை ஓங்கி அடிப்பதற்கு தயாராக இருக்கிறது என்ற செய்தி வந்தது. அரசரை அந்த பாறைக்கு அருகே அழைத்து போனார். கோணல் மாணலான ஒரு பாறையை சதுர வடிவாய் அடிப்பதற்கு சுண்ணத்தால் கோடு போட்டிருந்தார்கள். அந்த கோட்டின் மீது சிறு சிறு துளைகள் இருந்தன. பாறையை புரட்டியும் துளைகளிட்டிருந்தார்கள். பாறையை சுற்றியும் துளைகள் இருந்தன. நடுவே ஒரே ஒரு துளையை மட்டும் ஆழம் பண்ணியிருந்தார்கள். அதில் பெரிய முழங்கை நீள அளவுள்ள ஆணியை அடித்திருந்தார்கள். இப்போது அந்த ஆணியை பலம் கொண்ட மட்டும் அடிக்க பாறை அந்த துளைகள் வழியே பிளவுபடும். அடி சரியாக விழ வேண்டும். அடி தவறானால் பாறை தவறாக உடையும். இப்பொழுது செய்த அத்துணை வேலையும் பாழாகிவிடும். அதாவது வெகு தூரம் இருந்து இந்த பாறையை கொண்டு வந்ததும் நுணுக்கி நுணுக்கி பாறையை சுற்றி சிறு சிறு ஓட்டைகளை போட்டதும் வீண். எனவே தவறு செய்யாமல் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் சில சமயம் எவ்வளவு திறமை மிகுந்தவராக இருப்பினும் இந்த பாறை கோணலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பிளவுபடுவது கடவுளின் அருள். யார் ஆணியை அடிக்கப் போவது? பெருந்தச்சர் உரக்க கேட்டார். உடைப்பவர்கள் தயங்கினார்கள். நீ போ, அவன் போகட்டும் என்று சைகையிலே பேசிக்கொண்டார்கள். சக்கரவர்த்தி இருக்க உடைக்க வேண்டுமென்றால் அது சாதாரண காரியமல்லவே. உடைபடுவது தப்பாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் ஏசப்படுவார்கள். இவன்தான் ஆணியை அடித்தானாம். பாறை நெடுகாக உடைவதற்கு பதிலாக குறுக்காக உடைந்து விட்டதாம். வெட்டுப்பட்ட பாறையை விட்டு இறங்கி ஓடியே போய்விட்டானாம். 3 நாள் கழித்துதான் திரும்பினானாம். அப்பொழுதும் யாரும் முகம் கொடுத்து பேசவில்லையாம் என்றெல்லாம் பேசுவார்கள். எனவே ஆணி அடித்து பாறை பிளக்க வெட்கப்பட்டார்கள். நான் உடைக்கட்டுமா? சக்கரவர்த்தி உடையார் சட்டென்று மேலே போர்த்தியிருந்த போர்வையை அகற்றினார். எதற்கு? நீங்கள் எதற்கு? பெருந்தச்சர் கேட்டார். ஏன், என்னால் முடியாது என்று நினைக்கிறீர்களா? அடடே, உங்களால் முடியாதது என்று ஒன்று உண்டா? ஆனால் அந்த ஆணியில் துல்லியமாக அடி விழ வேண்டும். விழும் ஐயா. நீங்கள் எத்துணை பாறையை சரியாக உடைத்திருக்கிறீர்கள்? பெருந்தச்சரை பார்த்து கேட்டார். பல பாறைகளை உடைத்திருக்கிறேன். சில பாறைகளை தவறாகவும் உடைத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆம், சிலது தவறாகவும் உடைந்திருக்கிறது. ஹா, அப்படியானால் பாறை உடைப்பது என்பது ஒட்டுமொத்தமாய் நம்மிடம் இல்லை. கடவுள் அருள் வேண்டியிருக்கிறதல்லவா? ஆமாம், கடவுள் அருளும் வேண்டியிருக்கிறது என்றார் பெருந்தச்சர். அப்படியென்றால் எனக்கு கடவுள் அருள் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து விடலாமா? ஐயனே, இது என்ன சோதனை? உமக்கு கடவுள் அருள் இல்லையெனில் வேறு எவருக்கு இருக்கும்? என் முன்னே பாறை உடைக்க உங்கள் சிற்பிகள் தயங்குகிறார்கள். எனவே இந்த பாறையை நானே உடைக்கிறேன். இது சரியாக பிளந்தால் கோயில் மிகச் சிறப்பாக வரும். இல்லையெனில் தவறாகும். போதும் ஐயா, அதிகம் பேசுகிறீர்கள். பெருந்தச்சர் கோபமாக சக்கரவர்த்தியை கடிந்து கொண்டார். சக்கரவர்த்தி சிரித்தபடி தாவி பாறை ஏறினார். திரும்ப கோயில் கட்டுகின்ற இடத்தை பார்த்தார். அதே போல ஒரு பெரிய மண் மேடு சுற்றுப்பாதைகளுடன் தெரிந்தது. அந்த மண் மேடே பெரிய சிவலிங்கம் போல இருந்தது. இறைவனே என்று அதனை பார்த்து கை கூப்பினார். சிவனே, என் சிவனே, என் அருகில் வா, என்னோடு இரு. எனக்கு உன்னை உணர்த்து. உன்னை எனக்கு உணர்வதாக நம்பிக்கையில் இந்த ஆணியை அடிக்கப் போகிறேன். பாறை சரியாக பிளந்தால் நீ என்னோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். இல்லையெனில் நான் இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டும் என்று அர்த்தம். அப்போதுதான் உன்னை புரிந்து கொள்வேன் என்று அர்த்தம். இறையே,
என் சிவனே, உன்னை முன்னிறுத்தி இந்த செயலை செய்கிறேன். சம்மட்டியை எடுத்து கனம் பார்த்தார். வாகாக வைத்து கொண்டார். பிறகு பெருந்தச்சரை பார்த்து தலை குனிந்து வணக்கம் செய்தார். கூட்டம் சில்லிட்டது. உத்தரவிடுங்கள் பெருந்தச்சரே என்று அவர் உத்தரவுக்காக காத்து கொண்டிருந்தார். பெருந்தச்சருக்கு நாணமாக இருந்தது. யார் யாருக்கு உத்தரவிடுவது? தலையை இடதும் வலதும் திருப்பிக் கொண்டார். சக்கரவர்த்தி விளையாட ஆரம்பித்து விட்டார். சீக்கிரம் இந்த விளையாட்டை முடிக்க வேண்டும். கை உயர்த்தி மேல் துண்டை சுழற்றி கீழ் இறங்கினார். அதற்கு அடி என்று அர்த்தம். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆணையின் தலையை உற்று பார்த்தார். பல நூறு அடிகள் பட்ட அந்த ஆணியின் தலை பளபளப்பாக இருந்தது. முழங்கை உயர ஆணியாக அது இருத்தல் கூடும். பாதி பாறையில் மறைந்திருந்தது. மீதி பாதி வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. உறுதியான இரும்பு என்று தெரிந்தது. சிற்பிகள் எல்லாம் உளியையும் சுத்தியையும் போட்டுவிட்டு சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பாறை பிளக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஓடி வந்தார்கள். ஆங்காங்கே மோர் குடித்து கொண்டிருந்த பெண்களும் நீர் குடித்து கொண்டிருந்த ஆண்களும் பானையை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். ஹரஹர நமச்சிவாய! பெருந்தச்சர் உரக்க கத்தினார். கூட்டம் அதனை எதிரொலித்தது. சக்கரவர்த்தி சம்மட்டியை உயரே தூக்கி மிகுந்த கூர்மையுடன் அந்த ஆணியின் தலையை பார்த்தார். பலத்தோடு வேகமாக ஆணியின் தலையை நோக்கி சம்மட்டியை படேர் என்று இறக்கினார். ஆணியின் மீது மிகச் சரியாக அடி விழுந்தது. கிறுக் 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 என்று அடி தாங்காமல் பாறையின் பல இடங்கள் பிளவுபட்டன. பிளவுபட்ட இடங்களில் எல்லாம் வேகமாக மர தச்சர்கள் மர ஆப்பு வைத்து அடித்தார்கள். அடுத்த அடிக்கு தயாராக சக்கரவர்த்தி சம்மட்டியை தோள் பக்கம் வைத்து கொண்டார். ஆனால் பாறை வேகமாக விட துவங்கியது. ஆப்பு வைக்க வைக்க இன்னும் அதிகமாயிற்று. ஆப்பை அசைக்க அசைக்க விரிசல் பெரிதாயிற்று. அந்த விரிசலில் ஆப்பு வைத்து அடித்தார்கள். சட்டென்று பாறை பிளந்து நகர்ந்து மெல்ல எதிர்ப்புறம் சரிய தச்சர்கள் வேகமாக அந்த பாறையை உள்ளங்கையால் தாங்கி தரை இறக்கினார்கள். மிகச் சரியாக அந்த பாறை பிளவுபட்டிருந்தது. கூட்டம் வெறி பிடித்தது போல ஆடியது. பெருந்தச்சர் பாறையை வெளியே எடுக்க சொன்னார். பாறையை வெளியே எடுத்தார்கள். துண்டு மிகச் சரியாக எந்த பிசிறும் இல்லாதிருப்பதை பெருந்தச்சர் கண்டார். வாழ்க வாழ்க! சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க! எங்கள் சிவபாத சேகரன் வாழ்க வாழ்க என்று உரத்து கத்த கூட்டம் எதிரொலித்தது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சுத்தியலை கீழே இறக்கினார். திரும்ப அந்த மண் மேட்டை நோக்கி கை கூப்பினார். என் இறையே, என்னிடமே இருக்கிறாயா? நன்றி, உன்னை நான் வணங்குகிறேன் என் சிவனே. பாறையில் இருந்தபடியே கை கூப்பினார். அந்த மேடு நோக்கி நிலம்பட விழுந்து வணங்கி எழுந்து நின்றார். சோழம் சோழம் என்று மறவர்கள் கேடயத்தை வாளால் தட்டினார்கள். பெண்கள் குலவையிட்டார்கள். சிற்பிகளும் கல் தூக்கிகளும் ஆடினார்கள். உரத்த குரலில் கூவினார்கள். தொடர்ந்து வேலை நடக்கட்டும். எந்த செலவுக்கும் அஞ்சாதீர்கள். இந்த வேலை மிக நன்றாக முடிய வேண்டும் என்பதே முக்கியம். சிற்பிகளுக்கு கூலி அதிகம் தேவை எனினும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறி பெருந்தச்சரை அணைத்து கொண்டு பேசினார். ஊதிய உயர்வு தேவைப்படுமா என்று மீண்டும் அன்பொழுக சக்கரவர்த்தி கேட்டார். தேவைப்படும். பெருந்தச்சர் யோசனையோடு பதில் சொன்னார். மெல்ல பெருந்தச்சரை அணைத்து கொண்டு நான் வருகிறேன், நாளை சந்திப்போம் என்று அரண்மனை நோக்கி நடந்தார். கூட்டம் பின் தொடர்ந்தது. எல்லோரையும் பார்த்து முகமலர்ச்சியாக கையசைத்தார். குதிரை அருகே வந்ததும் சட்டென்று தாவி ஏறிக்கொண்டார். கையில் கணக்கு எழுதும் ஓலை கட்டை இடுக்கி வைத்துக்கொண்டு 3 அந்தணர்கள் அங்கே நிற்பது தெரிந்தது. மெல்ல அவர்களை பார்த்து சிரித்து வாசல் நோக்கி கை காட்டினார். அவர்கள் வாசல் நோக்கி விரைந்து ஓடினார்கள். சற்று நேரம் ஜனங்களோடு விதமாக சக்கரவர்த்தி உடையார் சல்லாபித்தார். இங்கு யாருக்கேனும் குறைகள் உண்டா? கூலிகளில் எவரேனும் பேதம் உண்டா? கூலி சரியாக கொடுக்கிறார்களா அல்லவா? பிற்பகல் உணவு இங்கு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். எப்படி இருக்கிறது அந்த உணவு? ஏதேனும் குறை இருந்தால் உடனடியாக எனக்கு தெரிவியுங்கள். உன் ஆடை கிழிந்திருக்கிறதே, ஏன்? நல்ல ஆடை வைத்திருக்கிறேன், அது அழுக்காகி விடுகிறது. அதனால் கிழிசலை கட்டி கொண்டிருக்கிறேன். ஆனால் இது மிகவும் கிழிந்து போய்விட்டது. இவ்வளவு கிழிசல் வேண்டாம். எல்லோருக்குமே மாற்று துணி தர சொல்கிறேன். நீ கூலியாள் அல்லவா? இங்கு எத்தனை பேர் வேலை செய்கிறீர்கள்? 1456 பேர். இன்னொருவன் பதில் சொன்னான். சரியாக கணக்கு வைத்திருக்கிறாயே. நீ பாண்டிய வீரனா? ஆமாம். நல்லபடியாக கவனித்துக் கொள்கிறார்களா? ஆம், நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள். வம்பு எதுவும் இல்லையே? இல்லை. எப்பொழுது பாண்டிய தேசம் போகிறாய்?
கோயில் கட்டி முடித்த பிறகு போனாலும் போவேன், போகாமல் இங்கேயே தங்கினாலும் தங்கி விடுவேன். ஏன், சோழ பெண்ணை காதலிக்கிறாயா? இல்லை, சோழ மண்ணை காதலிக்கிறேன். அவன் அப்படி பதில் சொன்னவுடன் ராஜராஜர் குதிரையை மெல்ல ஓட்டி அவன் அருகே வந்து அவன் தலையில் கை வைத்தார். முகத்தை தடவினார். வாழ்க என்று சொன்னார். கை நீட்டி 3 பொற்காசுகள் என்று சொல்ல மேய்க்காவல் படை வீரன் பொற்காசுகளை வைத்தான். அதை அவனிடம் நீட்டினார். மறுபடியும் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். குதிரையை திருப்பிக் கொண்டு சரட்டென்று கோயில் கட்டுமான பணி இடத்திலிருந்து வெளியே வந்தார். வெளியே அந்த அந்தணர்கள் நின்றிருந்தார்கள். அங்கே பெரிய கூரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அது அந்தணர்களின் அலுவலகமாகவும் இருந்தது. கீழே வந்து அங்குள்ள மர மேடையில் அமர்ந்து கொண்டார். எவ்வளவு செலவாகி இருக்கும்? இன்னும் என்ன செலவு செய்ய வேண்டும்? பெருந்தச்சர் கேட்கின்ற உதவிகள் என்னென்ன? பெருந்தச்சல் என்ன கேட்டாலும் கொடுங்கள். ஆனால் என்ன கேட்கிறார் என்பதை குறித்து வைத்து கொடுங்கள். தலையாட்டிய அந்தணர்கள் ஊதிய உயர்வு கேட்பார் போல் இருக்கிறது என்றனர். அப்படியா? எவ்வளவு கேட்பார்? விதம் விதமாக கேட்பார் என்று நினைக்கிறேன். தலைமை சிற்பிகளுக்கு, மரத்தச்சர்களுக்கு என்று விதம் விதமாக கேட்டார். அவர் கேட்பார் என்று எந்த ஆதாரத்தில் பேசுகிறாய்? என்னுடைய பண்டாரத்தில் எவ்வளவு காசு இருக்கிறது என்று அவர் அடிக்கடி விசாரித்துக் கொள்கிறார். அப்படியா? நீ என்ன சொல்கிறாய்? பொய் சொல்வேன். பண்டாரத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் ஒட்டுமொத்தமாக அவரிடம் சொன்னதே இல்லை. பாதிதான் சொல்வேன். சக்கரவர்த்தி வியப்போடு அந்த அந்தணரை பார்த்து, ஏன் அப்படி என்றார். பண்டாரத்தில் வேலை செய்பவன் மொத்த கணக்கையும் அரசர் தவிர வேறு எவருக்கும் சொல்லக்கூடாது. நீங்களே இந்த பண்டாரத்துக்கு உரிமையாளர். செலவழிக்கிறவர்களுக்கு பண்டாரத்தின் தொகை தெரிந்துவிட்டால் மொத்தமும் செலவு செய்து விடுவார்கள். அப்பொழுது தேச நிர்வாகம் நடைபெற முடியாமல் தவிக்கும். அற்புதம் அந்தணர்களே, உங்கள் சேவை என்னை குளிர்விக்கிறது. பண்டாரத்தில் காசு குறைவாக இருக்கிறது. கூலி உயர்வு சிரமம்தான் என்று சொல்லிவிடுங்கள். அப்போது கூலி உயர்வு இல்லையா? இப்போதைக்கு இல்லை. மேலை சாளுக்கியத்திலிருந்து என்னென்ன பொருட்கள் உள்ளே வந்திருக்கிறது என்பதை நான் தெள்ள தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு இது பற்றி பேசலாம். விளைச்சல் எப்படி இருக்கிறது என்று தெரிந்த பிறகு இதை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். மறுபடியும் குடிசையை விட்டு வெளியே வந்த அரசர் குதிரையில் தாவி ஏறிக்கொண்டார். உங்களுக்கும் கூலி உயர்வு தேவைப்படுமோ? அந்தணர்களை பார்த்து கேட்டார். கொடுத்தால் வாங்கிக் கொள்வோம். அந்தணர்கள் பல் தெரிய சிரித்தார்கள். கொடுக்கப்படும். அமைதியாக இருங்கள், உற்சாகமாக இருங்கள். உங்கள் உதவி மறக்கப்பட மாட்டாது. மறுவூர் அந்தணர்கள் போருக்கு வந்து பெரும் உதவி செய்தார்களாமே? ஆமாம். அவர்கள் கர்வத்திலிருந்து எங்களை காப்பாற்றினால் போதுமானது. வேறு எதுவும் எங்களுக்கு தேவைப்படவில்லை. ஒரு அந்தணர் சட்டென்று சொல்ல அவனை ஆழ்ந்து சக்கரவர்த்தி பார்த்தார். உங்கள் பயம் எனக்கு புரிகிறது. அவர்களுக்கு அதிகம் மானியங்கள் வழங்கப்படும். உங்களுக்கு அதிகம் அதிகாரங்கள் வழங்கப்படும். கவலைப்பட வேண்டாம் என்றார். கோயில் பணி முடிந்த பிறகு நாங்கள் ஊருக்கு போய் வரவும் அனுமதி தர வேண்டும். கூடுதல் அதிகாரம் எப்போது கிடைக்கும்? இப்போதே தந்தேன். இந்த எல்லைக்கு உட்பட்ட எந்த இடத்திலும் நீங்கள் அதிகாரியாக இருக்கலாம். அப்படி இருக்க தனித்தனியாக ஓலை தரப்படும். மிகவும் நன்றி சக்கரவர்த்தி அவர்களே. அவர்கள் கைகூப்பி பணிந்தார்கள். கூலி வேண்டாம், அதிகாரம்தான் வேண்டும் என்பதாக கேட்கிறார்களே. சக்கரவர்த்தி சிந்தித்து கொண்டே குதிரையை செலுத்தினார். அப்படியானால் கூலி வெவ்வேறு விதமாக வருகிறதோ? அவர்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? ஒற்றறிய வேண்டும் என்று அரசருக்கு தோன்றியது. அங்குள்ள மேய்க்காவல் படை வீரரிடம் காதோடு சொல்ல வைணவதாசன் இடத்திற்கு உயர்த்தப்பட்ட ஒரு அந்தன ஒற்றன் குதிரையை ஓட்டிக்கொண்டு அவர் அருகே வந்தான். கோட்டை நோக்கி போகும் வழியே நடுநாட்டு தொண்டை நாட்டு அந்தணர்களின் செல்வ செழிப்பு பற்றி விசாரித்து வருமாறு கட்டளையிட்டார். அவன் தலையசைத்தான். குதிரையை திருப்பிக் கொண்டு சிரித்தான். இதுதான் அரசியல், இதுதான் அரசாங்கம். பட்டமும் கொடுத்து விலங்கும் போடுவது. எனக்கு பின்னால் இன்னொரு ஒற்றன் இந்நேரம் கிளம்பி இருக்கக்கூடும் என்று நினைத்தான். அது அப்படியே நடந்தது. வைணவதாசனுக்கு பதிலாக ஒரு புதிய ஒற்றர் தளபதி வந்திருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் என்று கண்காணித்து விட்டு வா. ஒரு மறவனுக்கு உத்தரவிட்டார். பஞ்சவன் மாதேவி நிசும்ப சூதனி கோயிலில் படுத்திருப்பதாக வழியில் சக்கரவர்த்திக்கு ஒரு செய்தி வந்தது. கோட்டையை நோக்கி போய்க் கொண்டிருந்தவர் சட்டென்று திசை திரும்பி நிசும்ப சூதனி கோயிலுக்கு போனார். கண்மணி, எழுந்திரு. என்ன கோலம் இது? சக்கரவர்த்தி உறங்கிக் கொண்டிருந்த பஞ்சவன் மாதேவிக்கு அருகே போய் மெல்ல காதோரம் முணுமுணுத்தார். பஞ்சவன் மாதேவி சட்டென்று கண் விழித்தாள். கை ஊன்றி எழுந்தாள்.
போருக்காக என்னோடு தொலைதூரம் வந்து வெயிலிலும் மழையிலும் காட்டிலும் மேட்டிலும் அலைந்தது போதாதா? இங்கு வந்து என்ன உபவாசம்? எனக்கு நீ செய்வது பிடிக்கவில்லை. மெல்லிய சீற்றத்தோடு ஆனால் அருகே இருக்கின்ற எவருக்கும் தெரியாதவாறு முணுமுணுப்பாக பேசினார். வருத்தி கொள்ளவில்லை, நன்றி சொல்கிறேன். 37 நாட்கள் உயிருக்கு ஆபத்தான மேலை சாளுக்கியத்தில் இருந்தோமே. அப்படி ஆபத்து காலங்களில் இருந்தபோது நம்மை அரவணைத்து இந்த நிசும்பசூதனிதானே காப்பாற்றினாள். அவளுக்கு நன்றியாக 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறேன். இதையெல்லாம் ஒரு 15 நாள் ஓய்வுக்கு பிறகு செய்யக்கூடாதா? வந்தவுடனே இப்படி இருக்க வேண்டுமா? நீ செய்வது அரக்கத்தனமாக இல்லையா? தயவு செய்து கோபித்து கொள்ளாதீர்கள். போரில் நேரடியாக ஈடுபட்டிருக்கும் நேரத்தை விட போருக்காக போய்க் கொண்டிருக்கிறோம் பாருங்கள், அதுதான் கொடுமையான நேரம். நாளை விடிந்தால் யார் உயிரோடு இருப்பார்கள், யார் மரணம் அடைவார்கள் என்று தெரியாமல் அந்நிய தேசத்துக்குள் மெல்ல மெல்ல புகுந்து கொண்டிருந்தோமே, அதுதான் வேதனையான நேரம். அந்த நேரத்தில் இவளை நோக்கி நீங்கள் ஊத்தையடையாத வண்ணம் திரும்பி வந்தால் உடனே உபவாசம் இருப்பதாக வேண்டிக் கொண்டேன். ஹா, நான் மனிதன்தானே. இன்று இல்லையெனில் என்றேனும் ஒரு நாள் நான் மரணமடையத்தானே வேண்டும். அவள் சட்டென்று உடையாரின் வாயை பொத்தினாள். நீங்கள் மரணம் அடையக்கூடாது, உங்களுக்கு மரணமே வரக்கூடாது. என்ன முட்டாள்தனம் தேவி! பிதற்றுவதற்கு ஒரு அளவு இல்லையா? நான் சக்கரவர்த்தி என்பதால், சோழ தேசத்தின் அரசன் என்பதால் எனக்கு மரணமே வராமல் போய்விடுமா? காலாகாலத்துக்கும் இந்த ராஜராஜன் உயிரோடு இருப்பானா என்ன? ஆம், காலாகாலத்துக்கும் இந்த ராஜராஜர் உயிரோடு இருப்பார். அவர் மரணம் அடைந்ததாக என்னிடம் யாரும் எப்போதும் எதன் பொருட்டும் தகவல் சொல்ல மாட்டார்கள். என்ன உளறல் அம்மா இது? போர் உன் சிந்தனையை பாதித்து விட்டது போலும். செத்து செத்து விழுவதை பார்த்துவிட்டு நான் சாகக்கூடாது என்று கதறுகிறாயா? கொஞ்சம் நிதானமாக தெளிவாக பேசு. எப்படி முடியும் இது? நிச்சயம் முடியும். எப்படி? நான் உங்களுக்கு முன்னே இறந்து போய்விட்டால் என் காதுகளில் நீங்கள் மரணம் அடைவது விழாதல்லவா? நீங்கள் இறப்பது பற்றி எனக்கு தெரியாதல்லவா? என் சிவனே, இப்போது வாய் பொத்துவது என்னுடைய முறையா? நீ செத்து போவதை பற்றி வாய் நிறைய சொல்லலாம், நான் சாவதை பற்றி பேசக்கூடாதா? நீங்கள் இறந்து போவதை என்னால் தாங்கவே முடியாது. என்ன கூத்து இது? விழித்து கொண்டு பேசு. ஏதேனும் மருந்து மயக்கத்தில் இருக்கிறாயா? மரணம் இல்லாத வாழ்க்கை எவருக்கும் இல்லை. நீ, நான் யாவரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். அது குறித்து எனக்கு கவலை இல்லை அரசே. என் காதுபட உங்கள் மரண செய்தி எனக்கு வரவே வராது, வரவும் கூடாது என்று நிசும்பசூதனியிடம் வரம் கேட்டிருக்கிறேன். இந்த யுத்தத்தை அவள் நிறைவேற்றி கொடுத்து விட்டாள். அதற்காக 3 நாட்கள் அவள் காலடியிலேயே உண்ணா நோன்பு இருக்கிறேன். நான் சாதாரண மனிதனடி. இல்லை, நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை. வெறும் சக்கரவர்த்தி இல்லை, என் புருஷன் இல்லை, சோழர் குல மக்களின் தலைவன் இல்லை. நீங்கள் மிக பெரியவர். இதையெல்லாம் தாண்டி மிக பெரிதாக சிந்திக்கிறவர். கடவுளே, என் மீது உனக்குள்ள காதலை இப்படி அதிகப்படியாக புகழ்ந்துதான் காட்ட வேண்டுமா? காதலா? உங்களையா? நான் உங்களை காதலிக்க முடியாது. அதற்கான யோகிதை எனக்கு கிடையாது. உங்கள் காலடியின் கீழே இருக்கத்தான் எனக்கு முடியுமே தவிர, உங்கள் கருணையினால் ஒட்டி கொண்டுதான் வாழ முடியுமே தவிர, உங்களை நான் காதலிக்கிறேன் என்பதெல்லாம் அகம்பாவம், திமிர். நீங்கள் கருணை மிக்கவர். எங்கோ தெருவில் சுற்றி கொண்டிருந்த இந்த நாயை எடுத்து மடியில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். போதுமடி. சக்கரவர்த்தி உடையார் சிரினார். உன்னை நீயே எதற்கு இழிவுபடுத்திக் கொள்கிறாய்? இல்லை, என்னை நான் இழிவுபடுத்திக் கொள்ளவில்லை. வைணவதாசனை சித்திரவதை செய்து கொன்றுவிட்டார்கள் என்று தெரிந்ததும் மிக உக்கிரமாக சீறி எழுந்தீர்களே, அது இதுவரை நான் காணாத விஷயம். அத்தனை படைகளும், ஏன் ராஜேந்திரனும் அருண்மொழியும் பிரம்மராயரும் பழுவேட்டரையரும் திகைத்து போயிருந்த போது நீங்கள் மட்டும் அந்த வெள்ளத்தில் குதிரையை இறக்கி வெறி பிடித்தது போல போனீர்களே. வேகமாக கரை தட்டி நேரடியாக வாள் வீசி சண்டையிட்டீர்களே, அந்த காட்சி எனக்கு மறக்காது. நீங்கள் கை அசைத்திருந்தால் அத்துணை பேரும் நகர்ந்து முன்னேறி இருக்கலாம். சௌகரியமான ஒரு பாறையில் நின்று கொண்டு நீங்கள் கொடி அசைத்தோ கை அசைத்தோ படையை போக சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் முதலில் இறங்கினீர்கள். பிரம்மராயர் தவித்து போனார். சக்கரவர்த்தி போகிறாரடா, போங்கள், அத்தனை பேரும் போங்கள் என்று விரட்டினார். நீங்கள் கரையேறிய சில வினாடிகளில் அவர்களும் கரையேறிவிட்டார்கள். போர் துவங்கிவிட்டது. கால் நாழிகைக்கும் குறைவாக அந்த நடவடிக்கைகள் இருந்தது. அரசே, நீ இறந்து விடுவாயோ என்று அந்த நேரம் என அதிகம் பதறினேனப்பா. நீங்கள் வேகமாக போனபோது எங்கே துண்டுபட்டு வருவீர்களோ என்று வயிறு கலங்கினேன் ஐயா. இங்குள்ள அத்தனை பெண்டுகளுக்கும் நான் என்ன பதில் சொல்வேன் என்று பதறினேனப்பா.
என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள், எங்கள் தலைவனை கொடு என்று வாய்விட்டு அழுதேன். இதோ இங்கே இந்த தஞ்சை மாநகரிலே இந்த நிசும்பசூதனின் கோயிலுக்கு முன்னே நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். இங்கே மிக பெரிய வெற்றியோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பேரரசே, எனக்கு இந்த வெற்றி உரைக்கவில்லை, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களே, இதுதான் என் உள்ளத்தை நிறைக்கிறது. நீங்கள் நல்லபடி தஞ்சை நகரத்தை சுற்றி வருகிறீர்களே, இந்த செய்திதான் என் காதை நிறைக்கிறது. உங்களுக்கு இனி தீர்க்க ஆயுசு. நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்ற செய்தி என் காதுக்கு வரவே வராது. என்ன சொல்கிறாய் பஞ்சவன் மாதேவி? நாளை காலையிலேயே செத்து விடுவாயா? உடனடியாக மரணமா? தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, உங்களுக்கு முன்னால் நான் மரணம் அடைவேன். உங்கள் மடியில் உயிர் துறப்பேன். நிசும்பசூதனி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாள். நீ என் கையால் வெட்டுப்படுவாய் என்று சொல்லவில்லையா தேவி? அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. பஞ்சவன் மாதேவி, உன் மீது மிகப்பெரிய கோபம் வருகிறது. உன்னை அடித்து உதைக்க வேண்டும் என்று வெறி வருகிறது. அதே சமயத்தில் உன்னுடைய காதல் பார்த்து உள்ளம் நெகிழ்ந்து இறுகி கொஞ்ச வேண்டும் போல இருக்கிறது. நீ உபவாசம் இருக்கிறாய், இது கோயில். எனவே இந்த இரண்டையும் செய்யாமல் நான் விலகுகிறேன். உபவாசம் முடித்து நன்றாக உண்ட பிறகு என்னை வந்து பார். தஞ்சையை விட்டு எங்கேயாவது போகும் எண்ணம் உண்டா உங்களுக்கு அரசே? அவர் கையை பற்றி கொண்டு பஞ்சவன் மாதேவி கேட்டாள். இல்லை, கோயில் வேலைகள் தான் பார்த்தபடி இருப்பேன். நாளை காலையிலும் என்னை வந்து பார்ப்பீர்களா? இல்லை, வரமாட்டேன். அது நான் உனக்கு கொடுக்கும் தண்டனை. எதற்காக? என்னிடம் கேட்காமல் எப்படி நீ உபவாசம் இருக்கலாம்? ஆனால் உபவாசம் இருக்கிறேன் என்று உட்கார்ந்து விட்டாய். தடுத்தால் அன்னையின் கோபத்துக்கு ஆளாவேன். உபவாசம் இரு, ஆனால் நான் வந்து பார்க்க மாட்டேன். என் வருகையால் உன் தவம் கலையும். நம்மில் இறந்து போன அத்துணை வீரர்களின் மனக்கேதம் தீரும் பொருட்டு விளக்கேற்றி வைத்து வழிபட்டு அந்த வீரர்களை நினைத்தபடி இரு. சரி, வைணவதாசரின் மனைவி எப்படி இருக்கிறாள்? அந்த பெண் சட்டென்று தேறிவிட்டார். கருவூர் தேவர் ஏதோ பேசி அவளை நிமிர வைத்து விட்டார். சட்டென்று அமைதியாக யோசித்து பார்த்தால் உன் உபவாசம் சரியென்றுதான் தோன்றுகிறது. உண்மையில் சோழ தேசத்து சக்கரவர்த்தியான நான் உபவாசம் இருந்திருக்க வேண்டும். இறந்தவர்களின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு நான் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். நான் அமர்ந்தால் ஊரே வந்து அமர்ந்து கொள்ளும். உபவாசம் இருக்கும். பெண்களும் பிள்ளைகளும் கிழவர்களும் அது தாங்காமல் சோர்ந்து போவார்கள். அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் இப்போது. உபவாசம் என்று சொல்லி அவர்களை கலைக்க வேண்டாம். என் பொருட்டும் தேசம் பொருட்டும் என்னுடைய வீரர்கள் பொருட்டும் நீ உபவாசம் இருக்கிறாய். என் தாயே பஞ்சவன் மாதேவி, என் மனமார்ந்த நன்றி. யார் எப்போது இறப்பது என்பது கடவுளுடைய விருப்பம். இது குறித்து எனக்கு எந்த கோரிக்கைகளும் இல்லை. நீயும் எந்த கோரிக்கைகளும் இல்லாமல் அமைதியாக இரு, அது போதும். அவள் அமர்ந்திருந்த மேடையிலிருந்து கீழ் இறங்கி விரைவாக நடந்து குதிரையில் தாவி ஏறிக்கொண்டார். தஞ்சை வீரர்கள் மிகுந்திருந்த அந்த குடியிருப்பு அவரை சூழ்ந்து கொண்டது. அவர் உற்சாகமாய் அவர்கள் கையை தொட்டும் தலையை தடவியும் நகர்ந்து போனார். மேய்க்காவல் வீரர்கள் மிக கவனமாக அவரை அழைத்து போனார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.